ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகேமா பேசுகிறேன். ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் இன்றைக்கி நம்ம எந்த கோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆரியங்காவு அப்படிங்கிற கோவிலை பார்க்க போகிறோம். இங்கே ஐயப்பன் கிரகஸ்த கோலத்தில் இருக்கார், அதாவது கல்யாண திருக்கோலத்தில் இருக்கார். இங்கே இருக்கிற ஐயப்பனுக்கு மதகஜ வாகன ரூபன் அப்படின்னே பேர். யானை மேலே உட்காந்து காட்சி கொடுக்குறாரு, புஷ்கலா தேவியோடையும் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலில் தான் ஐயப்பனுக்கும் புஷ்கலா தேவிக்கும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் கல்யாண உற்சவம் நடக்கும். இந்த புஷ்கலா தேவி சௌராஷ்டிர இனத்தில் பிறக்கிறாங்க. அப்படி அவங்க பிறக்கும்போது அவங்களுடைய அப்பா ஒரு நெசவாளியாக இருக்கார். அவர் ராஜாவுக்கு துணி கொடுக்கறதுக்காக பட்டு வஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஆரியங்காவில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் தங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஐயப்பனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க அப்பா ராஜாவை பார்த்துட்டு துணியெல்லாம் கொடுத்துட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வலுக்கட்டாயமாக இருந்துக்கிறேன்னு சொன்னதுமே அந்த கோவில் அர்ச்சகரோட பொறுப்பில் புஷ்கலா தேவியை விட்டுட்டு அவங்க அப்பா மட்டும் காட்டு வழியாக பயணம் பண்ணுறாரு. அப்படி அவர் போகும்போது அப்போ நம்மளுடைய ஐயப்பன் மாப்பிள்ளை கோலத்தில் அந்த யானையை அடக்கி அவரை காப்பாற்றுறாரு. உடனே இவர் ராஜாவுக்கு கொண்டுட்டு போன பட்டு வஸ்திரத்தை அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, நான் தரேன் அப்படின்னு சொன்னதுமே உங்களுடைய பொண்ணை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்கிறாரு. இப்படி தான் புஷ்கலா தேவிக்கும் ஐயப்பனுக்கும் கல்யாணம் நடந்தது. அதாவது நம்மளுடைய ஆண்டாள் ரங்கமன்னாரையே நினச்சி அவர் கூட போய் ஐக்கியமானாங்களோ அதே மாதிரி தான் புஷ்கலா தேவியும் ஐயப்பனையே நினச்சி அவர் கூட போய் ஐக்கியமாயிட்டாங்க. சரி, இந்த ஐயப்பனுடைய பாடல் என்ன அப்படிங்கிறத ட்ராவல் வித் சுகியில் போய் பார்க்கலாமா? ஆரியங்காவ ஐயனே சரணமையப்பா, நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.